இஸ்லாத்திற்கு வரக்கூடியவனுடைய உறுதிமொழி எப்படி இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது சொன்ன செய்தி, அது பிறர் நலம் பேணல் என்பதை கொண்டு வந்து அந்த செய்தியை சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த நான் சொல்ல போற இந்த செய்தியை ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வர்றேன். ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் இது. நான் ஒரு சுருக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன். நான் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தேன். நான் இன்னும் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. யார் சொல்றதுங்க? ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வந்தேன். பெருமானார் கரம் பிடித்து எனக்கு இஸ்லாத்தை பைஅத் செய்து வையுங்கள், ஒப்பந்தம் செய்து வையுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று முன் வந்தேன். பாயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பைஅத் செய்தாங்க. பைஅத் செய்தனா ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையில் உள்ள ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன உடன்படிக்கைன்னு சொன்னா, அலா இகாமிஸ் ஸலாம். எப்படி உடன்படிக்கை எடுத்தாங்க? நான் தொழ வேண்டும். நான் இப்ப கலிமா சொல்லிட்டேன்னு சொன்னா அடுத்து என் மீது தொழுகை என்பது கடமையாகி விடுகிறது. அந்த தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு உடன்படிக்கை எடுத்தாங்க. அடுத்து இரண்டாவது உடன்படிக்கை, வஐதாஇஸ் ஸகாத். உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் 40 ஒன்றை நீங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று ஜக்காத்து கொடுப்பதையும் என்னிடத்திலே உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார்கள். இல்ல நான் சம்பாதிக்கிறது அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சொன்னா நீங்க மூமின் இல்லை. உடன்படிக்கை இங்க ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹ் அந்த உடன்படிக்கை எடுத்தாங்க. அடுத்து இப்ப சொல்றாங்க, அதற்கடுத்து உள்ள செய்திகள் எல்லாம் விட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வன் நுசுஹி லிகுல்லி முஸ்லிமின். இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அப்பதான் உடன்படிக்கை முழுமை அடையும். என்ன யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, என்ன செய்யணும்? வலிகுல்லி நுசுஹி வன் நுசுஹி லிகுல்லி முஸ்லிமின். இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் நீங்கள் நலவை நாட வேண்டும். நீங்க உங்க பகுதியில் இருக்கீங்கன்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீங்கள் நலவை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் என்னிடத்திலே உடன்படிக்கையாக எடுத்தார்கள் என்று ஹஜ்ரத் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுகிற செய்தியை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்த்தோம்.